தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் தொங்கு சட்டசபை சூழல் உருவாகியுள்ளது. 107 இடங்களில் வெற்றி பெற்று மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ள விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைக்க தேவையான 118 உறுப்பினர் ஆதரவை எட்ட இன்னும் 11 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் தமிழக அரசியலில் கூட்டணி கணக்குகள் பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ளன. தேர்தல் முடிவுகள் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை வழங்காததால் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்வி அரசியல் களத்தில் சூடுபிடித்துள்ளது. விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்பதால் சட்டப்படி ஒரு பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. இந்நிலையில் கட்சியின் பலம் 107ஆக குறைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் முடிவுகள் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. குறிப்பாக ஆட்சியில் பங்கு வழங்கப்படும் என்ற விஜயின் அறிவிப்பு கூட்டணி கட்சிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதுகுறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி. சண்முகம், தாவேகா தரப்பில் அழைப்பு வந்தால் கட்சியின் நிர்வாக அமைப்புகளுடன் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மறுபுறம் அதிமுக தரப்பும் தங்களது அடுத்த கட்ட அரசியல் முடிவை வெளிப்படுத்தாமல் அமைதி காத்து வருகிறது. இதனால் அடுத்த சில நாட்களில் நடைபெறும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தமிழகத்தின் புதிய ஆட்சியை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிறது.